நம்ம வீட்ல மோட்டர் போட்டு தண்ணி இறைக்கிற ஒரு சாதாரண விஷயம் இந்த ஒட்டுமொத்த பூமியோட சுழற்சியே, அதாவது அதோட அச்சையே மாத்துதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நிஜமாதாங்க. இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற கதை இல்ல. நாம இப்ப நேர்ல பார்த்துட்டு இருக்கிற ஒரு அதிர்ச்சியான உண்மை. அது எப்படி நடக்குதுன்னு இப்ப நாம பார்க்கலாம். பட்டாம்பூச்சி விளைவு. நிலத்தடி நீர் பூமியை எப்படி சாய்க்கிறது, ஒரு சின்னஞ்சிறு மாற்றம் எப்படி இந்த மாபெரும் கிரகத்தோட இயக்கத்தையே மாத்துதுன்னு தான் இந்த எக்ஸ்பிளைனர்ல நம்ம டீட்டெயிலா அலச போறோம். நம்ம அன்றாட தேவைக்கு எடுக்கிற தண்ணிக்கும் பூமி சாயறதுக்கும் இருக்கிற அந்த ஆச்சரியமான தொடர்பை அறிவியல் ஆதாரங்களோட பார்க்கலாம். பகுதி 1. பூமி ஏன் சாய்கிறது? சுழற்சி அச்சின் மர்மம். முதல்ல இந்த சுழற்சி அச்சுனா என்ன, அது ஏன் மாறுதுன்னு பார்ப்போம். 80 சென்டிமீட்டர் 1993 இருந்து 2010 வரைக்கும், அதாவது வெறும் 17 வருஷத்துல பூமியோட சுழற்சி துருவம் சுமார் 80 சென்டிமீட்டர் அளவுக்கு கிழக்கு நோக்கி நகர்ந்திருக்குன்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. பூமி சைஸ்க்கு பார்க்கும்போது இந்த 80 சென்டிமீட்டருங்கிறது ரொம்ப சின்னதா தெரியலாம். ஆனா புவியியல் கணக்குப்படி பார்த்தா இது ரொம்ப ரொம்ப அபாயகரமான ஒரு வேகம். இத்தனை நூற்றாண்டுகளா இந்த துருவ சர்க்கிளுக்கு இயற்கை காரணங்கள் தான் பொறுப்பா இருந்துச்சு. அதாவது கடல் நீரோட்டங்கள், பூமிக்கு அடியில் இருக்கிற பாறைகளோட வெப்பச்சலனம், பனிப்பாறைகள் உருகிறது, இது மாதிரியான விஷயங்கள் தான் காரணமா இருந்துச்சு. ஆனா இந்த இயற்கை காரணங்களையெல்லாம் தாண்டி இப்போ ஒரு புது வில்லன் வந்திருக்கான். அது வேற யாரும் இல்ல, நாம தான். நிலத்தடி நீரை நாம அளவுக்கு அதிகமா உறிஞ்சி பயன்படுத்துறது தான் இதுக்கு முக்கியமான காரணம்னு புது ஆய்வுகள் நமக்கு அதிர்ச்சி தகவலை தருது. பகுதி 2. நிலத்தடி நீர் என்னும் முக்கிய காரணம் மனிதர்களின் தாக்கத்தை கண்டறிதல். சரி, இந்த நிலத்தடி நீர் எப்படி பூமியே சாய்க்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். விஷயம் ரொம்ப சிம்பிள்ங்க. நாம விவசாயத்துக்கோ தொழிற்சாலைக்கோ இல்ல வீட்டு தேவைக்கோ போர்வெல் போட்டு நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுக்கிறோம். அதை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அது ஆவியாகவோ இல்ல கழிவு நீராகவோ மாறி கடைசியில கடல்ல போய் கலக்குது. இதுல என்ன தப்புன்னு நீங்க கேட்கலாம். பூமிக்கு அடியில ஒரு குறிப்பிட்ட இடத்துல பல லட்சம் டன்னுகளா ஒன்னா சேர்ந்திருந்த ஒரு எடைய, அதாங்க தண்ணீரை எடுத்து பூமியோட மேற்பரப்புல பரப்பி கடல்ல சேர்க்கிறோம். சுத்துற பம்பரத்துல ஒரு பக்கத்துல இருக்கிற எடையை எடுத்து இன்னொரு பக்கத்துல வச்சா என்ன ஆகும்? பம்பரம் தள்ளாடும் இல்லையா? அதே லாஜிக் தான் இங்கேயும் நடக்குது. நான் சும்மா ஏதோ கதை சொல்லலங்க. ஜியோபிசிக்கல் ரிசர்ச் லெட்டர்ஸுங்கிற புகைப்பெற்ற அறிவியல் நாளிதழ்லேயே இது நிரூபிக்கப்பட்டிருக்கு. சியோல் தேசிய பல்கலைக்கழகத்தோட புவி இயற்பியலாளர் கி வியான் சியோ என்ன சொல்றாருன்னா, பருவநிலை மாற்ற காரணிகளுக்கு மத்தியில நிலத்தடி நீரை நாம எடுத்து கடல்ல கலக்க சேர்றது தான் பூமியின் துருவ சர்க்கல்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு தெளிவா சொல்லியிருக்காரு. பகுதி 3. அதிர்ச்சி தரும் புள்ளி விவரங்கள். பிரம்மாண்டமான நீர் உறிஞ்சல். இந்த அளவுக்கு நாம எவ்ளோ தண்ணி உறிஞ்சிருக்கோன்னு சில டேட்டாவை பார்க்கலாம். 1993 இருந்து 2010 வரைக்குமான அந்த குறுகிய காலகட்டத்துல மட்டும் நாம உறிஞ்சின தண்ணியோட அளவு எவ்வளோ தெரியுமா? தலை சுத்துற அளவுக்கு பிரம்மாண்டமான 2150 ஜிகாட்டன். ஒரு ஜிகாட்டன் அப்படிங்கிறது 1 பில்லியன் மெட்ரிக் டன்னுக்கு சமம். அப்போ கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க, நாம எவ்வளோ தண்ணிய நிலத்திலிருந்து உருவி இருக்கோன்னு. இப்போ இந்த 2150 ஜிகாடான் தண்ணியும் எங்க போச்சு? அது மொத்தமும் கடல்ல தான் போய் சேர்ந்திருக்கு. இதோட நேரடி விளைவு என்னடானா, உலக அளவுல கடல் மட்டம் சுமார் 6 மில்லிமீட்டர், அதாவது 0.24 அங்குலம் அதிகரிச்சிருக்கு. நிலத்தடி நீரை உறிஞ்சுறதால வரக்கூடிய இன்னொரு பெரிய சைடு எஃபெக்ட் இது. இதுல இன்னொரு பகிர் தகவல் என்னன்னா, இந்த துருவ சறுக்கலோட வேகம் முன்ன விட பல மடங்கு கூடிருச்சு. 1981 இருந்து 1995 வரைக்கும் இருந்த வேகத்தை விட 1995 இருந்து 2020 வரையிலான காலகட்டத்துல பூமி சாயிற வேகம் 17 மடங்கு அதிகமாயிடுச்சு. அப்போ நாம எவ்வளோ வெறித்தனமா நிலத்தடி நீரை உறிஞ்சிட்டு இருக்கோம்னு இதிலிருந்து தெளிவா புரியுது. இதனால இன்னைக்கு நிலைமைக்கு பூமியோட அச்சு ஒவ்வொரு வருஷமும் 4.36 சென்டிமீட்டருங்கிற வேகத்துல நகர்ந்துகிட்டே இருக்குன்னு கணக்கிட்டு இருக்காங்க. இந்த எடை மாறுபாடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குங்கிறது தான் நாம கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம். பகுதி 4. அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகள், உலகளாவிய மையங்கள். சரி, உலகத்துல எந்தெந்த இடங்கள்ல இந்த மாதிரி அதிகமா தண்ணிய உறிஞ்சுறாங்கன்னு பாப்போம். முக்கியமா பூமத்திய ரேகைக்கும் துருவங்களுக்கும் இடைப்பட்ட மத்திய அச்சரேகை பகுதிகளில் தான், அதாவது மிட் லாட்டிடியூட்ஸ்ல தான் இந்த நிலத்தடி நீர் பெருமளவுல உறிஞ்சப்படுது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா மேற்கு வட அமெரிக்கா மற்றும் வடமேற்கு இந்தியா, இந்த 2 இடங்கள் தான் உலகளாவிய அளவுல இதுக்கு முதன்மை காரணமா இருக்குன்னு ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. இது நேத்தோ இன்னைக்கோ ஆரம்பிச்ச பிரச்சனை இல்லைங்க. கடந்த 50 வருஷம் மனித வரலாற்றுல உலக அளவுல சுமார் 18 ட்ரில்லியன் டன் தண்ணீர் நிலத்தடியிலிருந்து வெளியெடுக்கப்பட்டிருக்கு. இது எவ்வளோ ஆழமா வேரூன்றிய ஒரு நீண்டகால பிரச்சனைன்னு இந்த ஒரு டேட்டாவே நமக்கு உணர்ந்தது. பகுதி 5. எதிர்கால ஆபத்துகள் மற்றும் தீர்வுகள், முன்னோக்கிய பார்வை. இதனால நம்ம எதிர்காலம் என்ன ஆகும், இதுக்கு என்னதான் தீர்வுன்னு பார்க்கலாம்.
முதல்ல உங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம் சொல்றேன். 80 சென்டிமீட்டர் மாற்றம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் பூமி கொஞ்சம் சாஞ்சிட்டதால நாளைக்கே நம்ம பருவநிலை எல்லாம் தலைகீழா மாறிடாது. அதே போல எந்த ஒரு திடீர் வானிலை மாற்றமும் உடனே நடக்காது. துருவங்கள் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா நகர்றது இயற்கையான ஒரு விஷயம்தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னு நாம ரொம்ப கூலா இருந்துட முடியாது. ஏன்னா இது நீண்ட கால அளவுல பார்க்கும்போது சீதோஷ்ண நிலையில மெதுவான ஆனா உறுதியான தாக்கங்களை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம இதனால கடல் மட்டம் ஏறுறது கடலோர நகரங்களுக்கே ஒரு நேரடி ஆபத்து. அதனால நிலையான நீர் மேலாண்மை திட்டங்களையும் இதை கட்டுப்படுத்துறதுக்கான உலகளாவிய கொள்கைகளையும் அரசுகள் உடனே எடுத்தாகணும். இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. என்னன்னா, நம்மால இதை சரி பண்ண முடியும். உலக நாடுகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து நிலத்தடி நீர் மட்டம் குறையாம பாத்துக்கிட்டு உறிஞ்சுற அளவையும் குறைச்சா கண்டிப்பா பூமியோட இந்த சுழற்சி மாற்றத்தை நம்மால கட்டுப்படுத்த முடியும், பழைய நிலைமைக்கும் கொண்டு வர முடியும். இதுக்கு உலகளாவிய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம வீட்ல மோட்டர் போட்டு தண்ணி எடுக்கிற ஒரு சாதாரண செயல் எந்த அளவுக்கு சத்தமே இல்லாம பூமியோட அச்சையே சாய்க்குதுன்னு இன்னைக்கு பார்த்தோம். நாம அறியாமலேயே ஒரு முழு கிரகத்தோட இயக்கத்தையே நம்மால மாத்த முடியுதுன்னா, நாம இன்னும் கண்டுபிடிக்காத வேற என்னென்ன மாபெரும் தாக்கங்களை இந்த பூமியில நாம ஏற்படுத்தி இருப்போம். யோசிச்சு பாருங்க.